ராவணன் வந்து சீதையை வந்து அபகரித்து இலங்கையில் பல ஆண்டுகள் வந்து சிறைப்பிடித்து வச்சிருப்பார். அவர் போர் புரிஞ்சு ராமர் வந்து காப்பாற்றி திரும்ப அயோத்தி கொண்டு வருவார். அப்போ அயோத்திக்கு திரும்ப ராமரும் சீதாதேவியும் வரும்போது அங்கு உள்ள மக்கள் பிரஜைகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, தீபங்களை ஏற்றி சீதாதேவியும் ராமரையும் வரவேற்பாங்க. அன்று வந்து தீபாவளியாக கொண்டாடப்பட்டது. ராமரையும் சீதையும் வந்து, அதாவது ராமர் அப்படின்னா பகவான் ராமச்சந்திர பகவான் கடவுள். சீதைங்கிறது நம்மளுக்கு புராணங்கள் நம்ம ஆத்மா உயிர். எப்போது பகவானையும் இந்த ஆத்மாவையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம அந்த உணர்வில் இருக்கும்போது பகவானுக்கு சேவகன் அப்படிங்கிறத உணர்ந்து அதுபடி செயல்படும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். எப்படி இந்த விரல் வந்து இந்த கையோடு சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு வந்து மதிப்பு இருக்குது, அது கையை விட்டு துண்டிக்க போது அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதே மாதிரி பகவானோட நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்படுத்தி பார்க்கும்போது நம்மளோட சேவகன் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைவுபடுத்தும் போதும் அதுபடி நம்ம நடக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா இந்த கையிலேருந்து விரல் எப்படி துண்டிக்கப்பட்டால் வெளியில் போய் அது எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதே மாதிரி பகவானோட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பகவானோட ஒன்றி வந்து வாழ்ந்தாங்க, அவரை வழிபட்டாங்க. அதுதான் நம்ம தீபாவளியாக கொண்டாடணும். ராமச்சந்திர பகவானையும் சீதாதேவியும் மக்கள் அனைவரும் தீபங்கள் ஏற்றி பல விதமான ஆடல்கள் பாடல்கள் கொண்டாட்டங்கள் கூட அவங்கள வந்து வரவேற்றாங்க. அது அன்றைக்கு தான் தீபாவளியாக கொண்டாடப்படுது. அதுதான் நம்ம இப்போ தீபாவளி கொண்டாடுறோம். இன்னொரு லீலை பார்த்திங்கன்னா 5000 வருடம் முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனுக்கு ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணுவார். வதம் பண்ணும்போது அன்றும் வந்து தீபாவளி கொண்டாடப்பட்டது. நரகாசுரனுக்கு அசுரன் பார்த்திங்கன்னா பல பெண்களை சிறைப்பிடித்து ஒரு ஜெயிலில் வந்து அடைச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பார். பகவான் வந்து அங்கே தோன்றி அவங்கள வந்து வதம் செய்து அப்போ அந்த பெண்கள்லாம் விடுவிப்பவர் மட்டும் இல்லை, அந்த பெண்கள் வந்து பகவான் மேலே பக்தியோடு இருக்கிறதுனா அவங்கள வந்து 16,108 வரை மனைவியை ஏற்றுக்கொள்வார். அந்த மாதிரி பகவான் அந்த பெண்களை அந்த ஜெயிலேருந்து விடுவித்த தினம் நரகாசுரனை கொன்ற தினம் வந்து தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. அசுரன்னோட வெளிப்புறமான இல்லை, நம்மளுக்குள்ளே நிறைய அசுரர்கள் இருக்காங்க. காமம், கோபம், பேராசை, பொறாமை, இந்த மாதிரி பல அசுரர்கள் உள்ளே இருக்காங்க. நம்ம அவங்கள அழிக்கணும்னா பகவான் நம்ம மனசில் எப்போதும் நினைக்கிறோம், அவருக்கு பக்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த நரகாசுரன் போன்ற அசுரர்கள் வந்து அழிக்கப்படுவார்கள். அப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும் அப்படிங்கிற உணர்த்துக்கிறதாகவும் இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்று அன்று வந்து தீபாவளியாக கொண்டாடுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா யசோதா மாதா வந்து கிருஷ்ணரை வெண்ணெய் திருடியதுக்காக கோகுலத்தில் வந்து உரலில் வந்து அவங்க கட்டிப்படுவாங்க. அன்றும் வந்து தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதிரி புராணங்கள் வந்து பகவானை மையமாக வைத்து அவருக்கு பக்தி செய்து அவரை வழிபட்டு அவரை கொண்டாடின